ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். சேனைகளை கர்த்தர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. ஆவியானவரே 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 ஆவியானவரே. ஹalleluya. நல்ல ஸ்தோத்திரங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். தெய்வ பிரசன்னம் நம்மை மூடுவதாக. தெய்வ மகிமை இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் தமது மகத்துவங்களை இந்த நாளிலே வெளிப்படுத்தத்தக்கதா, கர்த்தருடைய வல்லமை நம் நடுவிலே விளங்கத்தக்கதா எல்லா தெய்வ பிள்ளைகளும் நல்ல ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மகிமை நிறைந்தவரே, நீர் ஒருவரே மகிமை தேவன். எங்கள் நடுவிலே அசைவாடுவீராக. உம்முடைய தொடுதலுக்காய் காத்திருக்கிறோப்பா. நாங்கள் விரும்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேலே பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. தகப்பனே நீ நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர், மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடும் அசைவாடும் அசைவாடும். ஆவியானவரே உடைய மகத்துவங்கள் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். உடைய கிரியைகள் நடக்கட்டும். கர்த்தர் தமது சித்தமானதை செய்வீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே எங்கள் நடுவில் எழுந்தருளுகிறவரே, உம்மை தொழுது கொள்ளுகிற இடத்திலே எழுந்தருளுகிறவரே, உம்மை ஆராதிக்கும் போதே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பதில்கள் வருகிற நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது, உம்மையே எங்கள் கரங்கள் நோக்கி இருக்கிறதப்பா. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து நிற்கிறோம். ஹalleluya. எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்பி கேட்குறீங்கப்பா, இந்த காலை நேரத்தில் என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. என் மேல் உம்முடைய கவனம் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நோக்கம் என் மேல் திருப்பப்படுவதாக, உம்முடைய பார்வை என் மேல் வருவதாக, உம்முடைய முகத்தின் ஒளி என் மேல் பிரகாசிப்பிக்கப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய பார்வை பட்டாலே போதும் ஆண்டவரே, எல்லாமே மாறும் ஆண்டவரே. இந்த காலையில் உம்முடைய பார்வை என் மேலே படுவதாக, என் குடும்பத்தின் மேலே படுவதாக, என் காரியத்தின் மேலே படுவதாக, என் ஜெபத்தின் மேலே படுவதாக. க்ளோரி 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 க்ளோரி. இயேசுவே இயேசுவே உம்முடைய பார்வை என் மேலே படட்டும் ஆண்டவரே. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் தேவாதி தேவனே, அதிசயமானவரே, அற்புதங்கள் செய்பவரே. ஹalleluya. நாங்கள் விசுவாசிக்கிற காரியங்களை எங்களுக்காய் நிறைவேற்றுகிறவரே. ஹalleluya. உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறவரே. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் எங்கள் நடுவிலே எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், எங்கள் இருதயத்தின் ஏக்கங்களை புரிந்த தேவன். உடைய மகிமையானவைகள் வெளிப்படத்தக்கதா ஹalleluya உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் இந்த காலை நேரத்தில் பிரகாசிப்பிக்கப்படட்டும் அப்பா. நீர் எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறதற்காக நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya
இயேசுவே. அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, எங்கள் கரங்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. அப்பா, உடைய வார்த்தை நிறைவேற்றுகிறவரே, வேலைக்காரர்களுடைய கண்கள் தங்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியா உம்முடைய இரக்கத்திற்காக இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி நிற்கிறோம். ஆண்டவரே, என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் பாடுகள் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் ஒரு விஷயம் கூட என் கண்களை ஏறெடுப்பே, உயர்த்துகிறோம், உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா, ஆமென். நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாது, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராது. பாடுகள். வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாது, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள். என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவே. ஹல்லேலூயா, வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே, இயேசுவே. ஆமென். சொல்ல, என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. ஓ, நான் ஆமென். ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் ஒரு விஷயம் கூட. ஒத்தாசை அனுப்போ, ஓ, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, கண்ணோக்கி பாருமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாடுவோமா? கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி
இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பாரும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி. அப்படியே நன்றியோடு தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை ஓ வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை எஸ் வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கிறேன். உங்க அழகான கண்கள் என்னை இயேசுவே. பாடுகள் ஒன்றுமில்லாத என்னை, ஒன்றுமில்லா இம்மட்டும் உயர்த்தி வைத்தவரே, ஓ உயர்த்தி வைத்தவரே, நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் ஓ மழகான மழகான ரபலஹந்தலரே. We thank you Jesus. உடைய கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. மகிமைப்படுத்துவோம் அவரே. ஹalleluya ஹalleluya. நான் விசுவாசித்திருக்கிறவரை அறிந்திருக்கிறேன், என் விசுவாசம் வீண் போகாது. நான் விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் நிற்கிறேன். என் காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நல்ல கரங்களை தட்டி நம்மை கிருபையாய் கொண்டு வந்த தேவன் நம் நடுவில் அவரும் எழுந்தருளி இருக்கிறதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே மகிமையானவைகளை செய்வாராக. அவருடைய சமூகத்திலே மகிமையும் கனமும் உண்டே. இந்த நாளிலே அந்த மகிமை வெளிப்படட்டும். அவரால் அவருடைய கரத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதா தேவன் மகிமைப்படுவாராக. ஹalleluya ஹalleluya. glory bala shakatala rimana handalare leke rimana handoloro. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மிடத்தில் வைக்கப்படுகிற எந்த காரியமும் வெறுமையாய் போக விட மாட்டீரப்பா. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த 20வது நாள் ஜெபத்திலும் எங்களை கூடி வர செய்த தயவுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கர்த்தர் அதிசயமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி தருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறீர். உம்முடைய மகிமை விளங்கி கொண்டே இருப்பதற்காக நன்றி. இந்த காலையிலும் ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ஆண்டவர், நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கட்டும். ஆண்டவர், எங்களை அங்கீகரித்து எங்கள் ஆராதனைகளை அங்கீகரியும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி காத்திருக்கிற உள்ளங்களுக்கு இந்த நாட்கள் பதிலின் நாட்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒருவரும் ஆண்டவர், ஒருவர் கூட வெறுமையாய் போயிடவே கூடாதப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சாட்சிகள் கேட்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் கர்த்தரை ஆளுகை செய்து நடத்துங்க ஆண்டவரே. அடியார்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. உடைய பிரசனத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்திலே பிரசனத்திலே கழிகூறட்டும், ஆளுகை செய்யும். நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா தடைகளை மாற்றி எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தாரும்.
நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த 20வது நாள் ஜெபத்திலே கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் கர்த்தர் கிருபையாய் கடந்த 19 நாட்கள் ஜெபத்தை கர்த்தர் அழகாய் அதிசயமாய் நடத்தி தந்ததுபடியினால் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். என் கூட கர்த்தர் இடைப்பட்டார் சொல்றவங்க மட்டும் கரங்களை அசைத்து ஆமென், ஆமென். அவருடைய இடைப்படுதல் நீங்க அனுபவிக்கிறீங்கனாலே நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமை விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. நேற்றுக்கு சொன்னது போல ஆமாம், எடுத்த உடனே வல்லமை வரல, எடுத்த உடனே எது வருது? வார்த்தை வருது. வார்த்தை வந்துட்டுனாலே வல்லமையும் கூடவே வருகிறது. ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள். நம்பிக்கையோட தேவனை விசுவாசித்து இருப்பது ஒரு நாளும் வெட்கத்திற்கு நம்மை கொண்டு போய் விடாது, நம்மை தலை நிமிர்ந்து தான் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டுல, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசி நீ கலங்காதே, விசுவாசியே நீ ஆமென், விசுவாசியே நீ சொல்ல. விசுவாசித்தால் விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசித்தால் நீதிமான் இன்றும். ஆமென். காரணம் கர்த்தரின் கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய வார்த்தை மாறி போகவில்லை. அவரை நம்பி இருக்கிறவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் இன்று உண்மை உள்ளவராய் கிரியை செய்கிறான். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. கர்த்தரின் கை குறுகவில்லை. தெரிந்தவர்கள் நல்ல உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடி, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடு. விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ ஆமென், விசுவாசியே. அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற உள்ளமே நம்பிக்கையோட விசுவாசத்தால் விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்று பிழைப்பார், விசுவாசத்தால். ஹல்லேலூயா. பாடுவோம். திருச்சபையே கிரியை செய்வார், திரு வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேகிடுவாய். பாடுகள். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய். பாடுகள். விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே,
விசுவாசியே நீ, ஆமென் விசுவாசியே நீ, ஹல்லேலூயா, ஆமென் விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்று பிழைப்பார், விசுவாசத்தால். பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடா. பாடுகள் பார்க்கலாம். கர்த்தரின், ஆமென், அவரை விசுவாசித்து வந்திருக்கிறேன், மாறிடாதே. சுத்தர்களா மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களா மாறிடவே. பாடுகள். விசுவாசியே விசுவாசியே நீ, பதறாதே விசுவாசியே நீ, ஹல்லேலூயா, ஆமென் விசுவாசத்தால், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும், ஆமென் விசுவாசத்தால். அப்படியே சேர்ந்து பாடுவோமா? என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு, நான் நம்பும் தெய்வம், நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை நம்பும் தெய்வம், ஹல்லேலூயா. பாடுங்களா? வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவன் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவன் நிச்சயமாக, ஒரு விஷயம் கூட, வறண்டு போன வாழ்வானாலும், வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவன் நிச்சயமாக, ஓ கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவன் நிச்சயமாக, துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை, அவன் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார். இடிந்து போன பரவாயில்லை, அவன் நிச்சயமாக, நம்பிக்கையோட சொல்லுங்க பார்க்கலாம். துளிர் விடாத பரவாயில்லை, என் தேவன் செய்வார். இடிந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவன் நிச்சயமாக, சொல்லுங்க, இயேசுவே என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு, நான் நம்பும் தெய்வம், நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம், ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே என் இயேசுவே நான் நம்பும், நான் விசுவாசித்திருக்கிறவர், அவர் இன்னார் என்று அறிவே. என் இயேசுவே, ஹல்லேலூயா. நான் நம்பும் தெய்வம், நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை, ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கைகளை தட்டி, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவருடைய கை குறுகி போகல விசுவாசிக்கிற தேவ பிள்ளை முழுபலத்தோட கரங்களை தட்டி விசுவாசத்திலே அதிகப்படுத்துங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே தளராமல் நில்லுங்கள். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவனை பிரியப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள், அவர்கள் எந்த நிலையில் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஆண்டவரை ரொம்ப பிரியப்படுத்துகிறவர்கள் ஒரு கூட்டம், அவரை ரொம்ப நேசிக்கிற கூட்டம், இன்னொன்று அதே கூட, ஆமென், அவரை ரொம்ப விசுவாசிக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக அற்புதங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்கிறத பார்க்க முடியும்.
ஏன்னா அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள வெளிப்படுகிற விசுவாசம், அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் சுகத்தையே கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ரிஷியேட் பண்ணிட்டு. இதை பாருங்கள், இந்த நார்த் இந்தியாவிலலாம் போனீங்கன்னா மினிஸ்ட்ரிக்கு, அங்கெல்லாம் வந்து இந்த ஹீலிங்லாம் பயங்கர ஸ்பீடாக நடக்கும். ஆமாம். ஏன் இங்கே நடக்காத அற்புதம் அங்கே நடக்குதுன்னு பார்த்தா, அங்குள்ள ஜனங்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டாக போய் அந்த ஜீசஸை பற்றி சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே பிலீவ் பண்ணுவாங்க, கண்ணை மூடி நம்புவாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா அவங்க கேன்சர் ஹீல் ஆகணும்னா உடனே அங்கே ஹீல் ஆகும். ஆனால் நமக்கு தலையில் கை வச்சு ஆட்டினாலும் ஹீல் ஆக மாட்டேங்குது. ஒரு நாள் எனக்கு ரொம்ப கேள்வி, இது ஏன் ஆண்டவர் அங்கெல்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, இதை நான் ரியலாக பார்த்ததுனால சொல்கிறேன். ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே அப்படி வசனம் கேட்டுட்டு இருக்கும்போது பிசாசெல்லாம் ஓடும். ஆமே. இங்கே வசனம் கூட இருந்து கேட்குறது பிசாசம் தான் கேட்டுட்டேன். நான் உங்களை சொல்லலை, இங்கே ஓட மாட்டேங்குது, இங்கே கூட உட்கார்ந்து இருக்கு. அங்கே ஹீலிங்லாம் பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டா அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக ஒரு வருகிற 10 பேராவது ஹீல் ஆகிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா கண்ணை மூடி அவங்க என்ன சொல்கிறோமோ இந்த ஃபெய்த் வந்து நமக்கு தேவைங்க. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்னன்னா, இந்த ஃபெய்த் நமக்கு எப்போ இருந்துச்சு தெரியுமா? நம்முடைய ஆரம்பத்தில் இருந்துச்சு இல்லை? ஃபஸ்ட்டு அந்த ஜீசஸ் அப்படியே உள்ள வரும்போது, ஆமாம், என்ன வார்த்தை வந்து, ஆண்டவரே நான் அப்படியே நம்புகிறேன் ஆண்டவரே, எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், இது நடக்குமா நடக்காதா இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தாலே உடனே இப்படி பிலீவ் பண்ணோம். பாருங்கள், உண்மையிலே நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள், கடந்து வந்த பாதையில் எவ்வளோ அற்புதங்கள் வந்து நம்ம கேள்வி கேட்காம நின்ன இடத்துல தான் கர்த்தர் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு ஏன் நம்முடைய அற்புதங்கள் தாமதமாகுது? பல கேள்வியோடு நிற்கிறோம், இன்னும் கர்த்தர் நம்ப மாட்டேங்கிறோம். ஆரம்பத்தில் இந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வேதனையா சொல்ற, மனுஷகுமாரன் வரும்போது ஒரு பக்கத்தில் அன்பை காண்பாரோ அப்படின்னு சொல்ற கூட்டத்தில் இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? விசுவாசத்தை பார்க்க முடியுமா? தேவ பிள்ளை ஒன்றை புரிந்து, விசுவாசிக்கிறவன் அவன் தேவனை மிகவும் பிரியப்படுத்துகிறவன். ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற தேவ பிள்ளை, ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய லைஃப் ஆண்டவர் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியம், நான் விசுவாசித்திருக்கிறவர் அவர் எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்ப. சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும். ஆபிரகாமின் விசுவாசம் நீதியா எண்ணப்பட்டது என்று சொல்லிவிட்டு கீழே சொல்லப்பட்டிருக்கும் நமக்கும் அப்படியே அது எண்ணப்படுகிறது என்று. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இந்த பாடலுக்கு காரணமே. ஒரு சாட்டர்டே காலையில் அப்போ இந்த வேலை இந்த சர்ச் வேலை நடக்கும்போது கீழே தான் மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருந்தது. காலையில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அன்றைக்கி அண்ணன் கிடையாது, நான் தான் ப்ரீச்சிங் மெசேஜ் கொடுக்கணும். ஸோ மீட்டிங் எல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டு காலையில் போய் சவுண்ட்லாம் செக் பண்ணலான்ட்டு கீழே இருக்கும்போது அன்னைக்கு பேச வைக்க வேண்டிய வார்த்தை வந்து விசுவாசத்தை பற்றி தான். அப்போ அந்த கீபோர்டில் அப்படி கை வச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து என்னோடு பேசின வார்த்தை, ஆபிரகாமுக்கு செய்தேனானால், ஈசாக்குக்கு செய்தேனானால், யாக்கோபுக்கு செய்தேனானால், நான் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல, உனக்கும் செய்வேன். ஹல்லேலூயா. ஆமாம். இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது வாயில பாட வச்சு, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம். ஹல்லேலூயா. ஆமென். உலகம் சொல்ல இது இனி கூடாது, ஏன் நம்ம வாயை சொல்ல இது இனி கூடாது. இப்படி சொன்னதும் அதுல யாரை ஆட் பண்ணிடக்கூடாதுன்னா, ஆண்டவரை ஆட் பண்ணிடக்கூடாது. மொத்தமா எனக்கு என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் இது கூடாதுன்னு சொன்னாலும் ஒரு தேவ பிள்ளை நின்று சொல்லணும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த ஃபெய்த் நமக்கு வரணும். நான் தான்
அவன் காத்திருக்கிற உள்ளங்களுக்கு சொல்லுவேன். சில நேரத்தில் சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் டாக்டர் சொல்லிட்டாங்க, இது இனி வாய்ப்பே இல்லை. நான் சொல்லிட்டாங்கல்ல, இனிதான் அவர் செய்ய போறார். ஹல்லேலூயா. அவன் இனிதான் அவர் செய்வார். சில நேரத்தில் இப்படி சொல்ல வைக்கிறதுக்கு வேண்டிய வெயிட் பண்ண வைப்பார் கொஞ்ச நாள். அந்த சிச்சுவேஷன்ல நம்மளை கொண்டு வந்து அவன் நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்ல வைப்பார், இது நீ வாய்ப்பே இல்லை. இப்படி சொல்ல வச்சுட்டாருன்னா புரிஞ்சுக்கோங்க, நீ ஃபெய்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணு, உனக்கான மிராக்கிளை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கு. ஹல்லேலூயா. அவன் எனக்கு காலையில் புறப்படும் போது ஒய்ஃப்கிட்ட போய் அதான் கேட்டேன், இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். உடனே அவா கேட்டா, நான் அப்பா நீ அழுதது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னா. அந்த வார்த்தை தரும்போது உண்மையிலே அன்னைக்கு தான் எங்களுக்கு இன்னொரு பலன் கிடைச்சது. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அதே தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவரை தான் நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க சேர்ந்து பாடுவோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மா விசுவாசித்து பாடுங்க இந்த வார்த்தைய நம்பிக்கையோட. என்னால முடியாதப்பா, ஆனால் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. என்னால் ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவர், எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். அவர் வல்லமையை பாடும்போது விசுவாசித்து பாடு சபையே. அந்த வல்லமை இன்றைக்கும் அற்புதம் செய்யும். இல்லாதவைகளை இருக்கிறதா, எது இல்லையோ அதை உருவாக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்தவர் ஆபிரகாமுக்கு சொல்லுங்க, எனக்கும் செய்ய வல்லவர், எனக்கும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். பாடுங்க. என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும். அர்ப்பணித்து விசுவாசிங்கள். ஆண்டவர் கரத்தில் கொடுத்து விசுவாசிங்கள். உம்மால் எல்லாம், உம்மால் எல்லாம், உம்மையே உம்மை சொல்லுவோம். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வார், யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். என் கண்ணீரை துருத்தியில் ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே, யெகோவா. கண்ணீரை தூரத்தி எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய், அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். நம்புறீங்களா இந்த வார்த்தைய? அந்நாளை கழிப்பாய் என்னையும் மாற்றுவார்னு சொல்லுங்க. என்னையும் மாற்றி அப்படி அர்ப்பணித்து என்னால் ஒன்றும் கூடாது. இந்த ஆராதனை நேரத்துல முடியாது, நடக்காது, இது இனி உனக்கு சாத்தியமில்லை என்கிற சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்திலே அந்நாளை போல் அழுது கொண்டிருக்கிற உள்ளமே, நீ விசுவாசித்தா இந்த காரியம் சாத்தியமாகும். இது உன்னால் அல்ல, இது கர்த்தராலே ஆகும். ஓ என்னால் ஒன்று என்ன ரபல ஷகதல ரபோ லேமரம ஹந்தல ரேகஷியலதரே. விசுவாசித்து உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் அப்படியே சொல்லுங்க. பலமுள்ளவன் பலனற்றவன்
பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான. ஓ என் இயேசுவுக்கு லேசான. பாடுகள். மண்ணை பிசைந்து மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். அல்லேலூயா. மன்னான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். மன்னான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான. நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை உயர்த்தி பலமுள்ளவர் பலமுள்ள. யார் என்ன சொல்லட்டும், நீ விசுவாசிக்கிறாயா? இந்த காரியத்துல என்னால செய்யக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? யாராயிருந்தால் உதவிகள் செய்பவளே காரியம் என் இயேசுவுக்கு லேசான. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, பலமுள்ளவன் பலனற்றவன். பலமுள்ள இந்த காலை நேரத்துல ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா? என்னால இது உன் லைஃப்ல செய்யக்கூடும் என்று. யாரா இருந்தால் ஆண்டவரே உமக்கு இந்த காரியம் லேசானதப்பா, என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடப்பிக்கிறது லேசான காரியம். என் இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி என் ஆண்டவருடைய வல்லமையை ருசிக்கிறவர்கள், என் ஆண்டவருக்கு என் காரியம் லேசானது நம்புறவங்க, முழு பலத்தோட என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஓ ரபஷகதல ரிபன ஹந்தல ரிகலதரோ. We thank you Jesus. Hallelujah. அவரிடத்தில் வைத்த காரியத்தை குறித்து இனி நான் worry பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் இது என்னால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. இது என்னால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள் என் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை? ஹalleluya. விசுவாசத்திலும் ஆண்டவர் விரும்புகிற விசுவாசம் என்ன தெரியுமா? ஆமென். வேதம் சொல்ல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்றது. ஆமென். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் ஓ என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி. சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கிறதா? இல்லாதவைகளை வரவழைக்கிறவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், வல்லவரே, எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. சொல்லுங்க, எனக்கும் செய்வார், எனக்கும் செய்வார், எனக்கும் செய்யவர். ஆண்டவரே, நொறுங்கின இருதயத்தோடு சில இந்த கூட்டத்தில் உண்டப்பா.
தூக்க முடியாம இறக்கி வச்ச உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டாப்பா. ஓ என்னால் ஒன்று சுமந்து சுமந்து தோள்கள் தளர்ந்து போன உள்ள இந்த கூட்டத்தில் உண்டாண்டவரே, ஆண்டவர் முன்னாடி வச்சுட்டா இனி இந்த தோல்ல தோல் சுமக்க தேவையில்லைங்கிற நம்பிக்கையோட இந்த கூட்டத்தில் கதறுகிற உள்ளங்கள் உண்டப்பா. என்னால் ஒன்று இனி உன் தோல் தளர விட மாட்டான். உன் பாரங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார், உன் சுமைகளை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார். நீ விசுவாசி. உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஓ எல் ஷடாய், கர்த்தருடைய வல்லமை விளங்குது, கர்த்தருடைய வல்லமை விளங்குது, கர்த்தருடைய வல்லமை விளங்குது, மகிமை உதிக்குது. உன் விஷயத்துல கர்த்தருடைய வல்லமை விளங்குது, கர்த்தருடைய வல்லமை விளங்குது. நீ வைத்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. நீ வைத்த காரியத்தில் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அற்புதம் செய்த ஆண்டவருடைய வல்லமை. நீ சுமந்த சுமைக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம், உன் வேதனையில் ஒரு அற்புதம், உன் பாரத்தில் ஒரு அற்புதம், உன் இருதய கலக்கத்தில் ஒரு அற்புதம். வல்லமை வல்லமை விளங்குது, கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு, கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த 20ஆம் தேதி கர்த்தருடைய வல்லமை விளங்குது. லகரபலபோ ஷந்தலரபலகத ரியதலரபோ ஓரிபனஹந்தலரகஷ்யத. ஆபிரகாமுக்கு செய்தவர் ஆவி செய்தவர் எனக்கும் செய்வார் செய்வார். ரிபனஹந்தல ரகபா லெகரபா ஷிகதலரா ரேமலஹந்தலரா. ஆமென். இந்த நேரத்தில் ஆவியானவர் ஒரு சில காரியத்திற்காக அப்படியே பிரசன்னம் இருக்கிற இந்த நேரத்தில் நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அப்பொழுது அவருடைய குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டேன். அவன் விளங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவனை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைக்கிறார்கள். நான் விசுவாசிக்கிற இந்த காலை நேரத்தில் அவருடைய வல்லமை இந்த ஆலயத்துக்குள்ளே விளங்கி கொண்டிருக்கிறது, விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க என்னென்ன காரியத்தை வைக்கிறீங்களோ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பல ஆண்டு உன் தோள்ல சுமந்த பல சுமைக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அவருடைய வல்லமை விளங்க போகிறது. அவன் சுமந்த சுமையில் ஒரு அற்புதம் நடக்க இப்பொழுது அதை இறக்கி வை. நீ சுமந்த சுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு வல்லமை இப்பொழுது உன் வாழ்க்கையில விளங்கிட்டு. ஒரு வழி திறக்காதபடி அல்லேலூயா ஆமென். பல மாதங்களாய் பல ஆண்டுகளாய் வேதனை சுமக்கிற உள்ளமே அல்லேலூயா ஆமென். கற்பத்தில் ஒரு நன்மை உண்டாகாதா என்று பல ஆண்டுகளாய் வேதனை சுமக்கிற அன்பு உள்ளமே இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பலிபீடத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஆமென். உன் விசுவாசத்தை கண்டு உன் விஷயத்தில் கர்த்தருடைய கிரியை நடக்கிற உன் விசுவாசத்தை கண்டு நீ இன்னைக்கு விசுவாசிப்பாயானா உன் கற்பத்தில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு நீ விசுவாசிப்பாயானா உன் கற்பத்தில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறார். ரபல கதரிபன ஷிகதல ரியதல லிகரபனஷியதலரா. ஆமென். பிள்ளைக்காய் காத்திருக்கிற யாராவது இந்த கூட்டத்தில் இருப்பீர்களானா உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை உங்க வயிற்றில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பிள்ளைக்காய் காத்திருக்கிற அன்பு சகோதரி விசுவாசிங்கள், விசுவாசிங்க. அன்பு சகோதரா உங்க குடும்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தில் வல்லமை விளங்கி கொண்டிருக்கிற அந்த நாளிலே, வல்லமை விளங்கி கொண்டிருக்கிற அந்த நாளிலே ஆமென். கர்த்தருடைய அதிசயம், கர்த்தருடைய அதிசயம், கர்த்தருடைய அதிசயம் வைத்த காரியத்தில் நடந்தது போல இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவருடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் விளங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பிள்ளைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு கற்பத்திலும்
Shakata ribana handala rikadara likarabashyatara lekada ribana shyatara. ஆமென் ஆமென். அடுத்த ஆகஸ்டிற்குள்ள கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளை குறித்து சொல்ல வைப்பீராக, இந்த நாளை குறித்து சொல்ல வைப்பீராக. விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய வல்லவர். ஆண்டவரே, இங்கிருந்து நம்முடைய பிள்ளைகள் போகும்போது சுமையை சுமந்தல்ல, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அப்படியே ஒரு விசை கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்து. ஆமென். பல ஆண்டுகளாய் சிலது சுமந்துட்டு இருக்கிறீங்களா? தோல்லாம் வலிக்குதா ஆண்டவரே? எங்கேயுமே இறக்கி வைக்கிறதுக்கு வழி இல்லப்பா. அதிகமாய் சுமந்துட்டேன், அதிகமா சுமந்துட்டேன் ஆண்டவரே. சின்ன வயசுல இருந்தே சுமந்துட்டு இருக்கிறப்பா பாருங்களே, சின்ன வயசுல இருந்தே சுமந்துட்டு இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னோடு கூட நின்று சுமக்கிறதற்கு கூட யாருமே இல்லப்பா. திமிர்வாதனை காரணம் 4 பேராவது இருந்தாங்க சுமக்கிறதற்கு. ஆனா என் குடும்பத்துல நான் ஒருவனாய் சுமந்து கொண்டேன். ஆண்டவரே, என் சுமையை பாரு, என் சுமையை பாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சிருங்க. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இது ஆண்டவரோடு நீங்க பேசுற நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் ஜெபிக்க வச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறதை விட அவன் ஜெபிக்க வச்சிட்டு இருக்கிறார். நீ இறக்கி வச்சிட்டேனா நீ மகிமைப்படுத்தி கொண்டே வீட்டுக்கு போவ, நீ மகிமைப்படுத்தி கொண்டே வீட்டுக்கு போவ. ஹல்லேலூயா. இத்தனை நாள் ஆமென் சுமையை சுமந்துட்டு ஆராதிச்சிங்க, எனக்கு இறக்கி வச்சுட்டு நீ ஆராதிக்க போகலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆண்டவரோட பேசுங்க. முடியல ஆண்டவரே, முடியலப்பா, தோல்லாம் வலிக்குதுப்பா. இந்த சுமையை சுமந்து சுமந்து என்னால் தோல் கூட வலிக்குது ஆண்டவரே. இப்பொழுது இறக்கி வைக்கிறேன், உமக்கு முன்பாக இறக்கி வைக்கிறேன், உமக்கு முன்பாக இறக்கி வைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு அவர்கள் சுமந்து வந்த திமிர்வாதக்காரனை நோக்கி ஆமென் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட்டது போல இதோ இதோ நீ சுமந்த ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் தமது வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்துவாராக. Hallelujah. Gloraba shikarabana handala reka lekerebana handala raga shaladara balabodara lekerebana maragadala riga shiatalara legadare eseya ummai thane en munne nirutiyulle eseya உம்மை தானே என் முன்னே நிறுத்தி எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவை செய்பவரே, செய்து என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் இயேசுவே இயேசுவே என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன், உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். இறக்கி வைத்தே ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா ஹல்லேலூயா
ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க நீர் போதோ, நீர் போது என் வாழ்விலே. ஏசையா நீர் போது, நீங்க போதும் இயேசுவே. ஏசையா சொல்லுங்க. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் இனி நீ சுமப்பதில்லை, இனி நீ சுமப்பதில்லை. அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்படாதே, இதை குறித்து நீ பயப்பட தேவையில்லை. உனக்காய் கர்த்தர் இந்த காரியத்தை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பேசுகிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய அதிசயம் கூடாரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. நீங்க போதோ, நீர் போது என் வாழ்விலே. ஏசையா நீர் போது, நீர் போது என் வாழ்விலே. ஒரு சில நிமிடங்கள் கூட ஆமென் அப்படியே முழங்கால் படிக்கலாமா? ஆமென். முடியாதவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஒரு ஜெபத்தை ஒரு சில நிமிடங்கள் கூட ஜெபிக்கும்படி ஆவியானவர் ஏவுகிறபடினால ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் ஆண்டவரோடு பேசுகிற நேரம், அந்த 4 பேரை போல விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை திறந்து உங்களுக்கு எப்படி சொல்ல தோணுதோ சொல்லுங்க. எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையோ ஆமென், விசுவாசத்தோட விசுவாசித்து சொல்லுங்கள். விசுவாசித்து ஆண்டோட பேசுங்க. தெய்வ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் எனக்கு தெரியுது. ஏதோ காரியம் நடக்குது, அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இல்லப்பா, எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. இனி நான் அதை சுமக்காதபடிக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. செபிங்க சகோதரி, செபிங்க சகோதரா. ஹல்லேலூயா. போதும்பா, என் தோல் போதும்பா, இந்த நுகத்தடி என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே செபிங்க. இந்த கடன் என்கிற நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ராகாபா ஷிகரபல ஹந்தல ரிகாபா ரேமா ஹந்த ரிகா ஷிகா தல ரபோ ஷியத. நிந்தை என்கிற நுகத்தடி மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் சுமக்கிறதே இன்னைக்கு பலருக்கு பேச்சா மாறிட்டுப்பா. நான் சுமந்து கொண்டிருப்பதே இன்னைக்கு பலருக்கு பேச்சா மாறிட்டு ஆண்டவரே. இந்த பேச்சு தெய்வ பயமாய் மாறட்டும். அநேகர் கண்டு பயந்து இன்னைக்கு அதிசயத்தை கண்டோம் என்று என் வாழ்க்கையை பார்த்தே சொல்ல வைங்க ஆண்டவரே. வாழ்க்கையை பார்த்து சொல்ல வைங்கப்பா, என் வாழ்க்கையை பார்த்து சொல்ல வைங்க ஆண்டவரே. ஜெபிங்க. ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குது. நீ வைத்த விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்குது சகோதரி. நீ வைத்த விஷயத்தில் அற்புதம் நடக்குது சகோதரா. நான் வல்லமை விளங்கிட்டு, வல்லமை விளங்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன். வல்லமை விளங்குது உன் விஷயத்துல, வல்லமை விளங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசையாத காரியங்கள் இதோ அசைது உனக்காக. நடக்காது சொன்ன காரியங்கள் நடக்க துவங்குது. முடியாது சொன்ன காரியங்கள் முடிய போகுது. கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார்.
rabalabo shakata rabala kada riadara likaraba shatara lebrama shatara likatare lebro shatala rekadara rimana maushiyatara balabodara. உன் சரீரத்தில் ஒரு வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. அவன் சரீரத்தில் கூடாரத்தில் ஒரு வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை நீ இருக்கிற இடத்துல விளங்குது. நீ இருக்கிற இடத்துல விளங்குது. பெற்றுக்கொள் தேவ வல்லமையை, சுதந்தரித்துக்கொள் தேவ கிரியை. Rababara kashakata rababraba mahandala ra likarabala bashakata la riatala rabolabo likarabala balabalo shabarabala balabala likarabashatala ra likadara. எதை நீக்கணுமோ அதை நீக்குகிறார். உன் காரியத்தை தடுத்துக் கொண்டிருக்கிற சில பொல்லாத வல்லமையை உன் கூடாரத்தை விட்டு நீக்குகிறார். ஆமென் ஆமென். சில அக்கிரம விஷயத்தை உன் கூடாரத்தை விட்டு நீக்குகிறார். உன்னை எழும்ப விடாதபடி தடை பண்ணுகிற சில பொல்லாத கிரியை உன் கூடாரத்தை விட்டு நீக்குகிறார். உன் வாழ்க்கையில் இது கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். ரிபன ஹந்தல ரகஷதலரா லேகேத ரிபன ஹந்தல ரேகஷியதரா. ஏனி சுமக்க வேண்டிய நிலை இல்ல 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 இல்ல. இது உன் தோளில் இருந்த சில சுமைகள் இதோ இறக்கப்படுகிறது. உன் பாரம் குறைக்கப்படுகிறது. உன் பாரம் உன் தலை விட்டு நீங்குகிறது. உராபன ஹந்தல ரிகபாஷிகதலரா लेके रिबना हंदला रिकाशिया तलरा लिखदरिया तलराबा. ஓ ரிபன ஹந்தலா. உன்னை பார்த்த பார்வை மாறுகிறது. உன்னை குறித்து பேசின வார்த்தைகள் மாறுகிறது. ஆமென். உன் அடையாளத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். இனி நீ படுத்திருக்கிறவன் அல்ல, நீ திமிர்வாதக்காரன் அல்ல. தேவனை மகிமைப்படுத்தும்படியா நீ எழும்பி பிரகாசி. உன் வள்ளி வழிகிறது. உன் வல்லமை உன்மேல் இறங்குகிறது. லகரபன ஹந்தலரே. வல்லமை விளங்குது. வல்லமை விளங்கிட்டு வல்லமை விளங்கிட்டு அவனுடைய வல்லமை விளங்கிட்டு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ வல்லமை தேவ வல்லமை. அப்பா இரக்கம் செய்யுங்கப்பா. உம்முடைய இரக்கத்தினாலே உம்முடைய இரக்கத்தினாலே நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி. ஹalleluya. உங்க கரத்தையே அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுவே. எங்க வாழ்க்கையில உம்மை நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை மனதுருகும் தெய்வமே இயேசையா. உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா. உம்மை மனதா சொல்லுங்க. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்ல இயேசுவே. உம் இரக்கத்திற்கு இரக்கத்தில் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணும்.